ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமான் வீட்டில் சிவகார்த்திகேயன் போய் மீட் பண்ணியிருக்காரு. இந்த சந்திப்போட பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீமானோட மகன் மாவீரனை சிவகார்த்திகேயன் வாரி அணைத்து பூரி போடு தூக்கி வச்சிருக்கிறதும் சீமான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் அப்படின்னு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சந்திப்போட பின்னணி குறித்து நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது அன்பு நிமித்தமாக நடந்த சந்திப்பு தான். சிவகார்த்திகேயனுக்கு சீமானண்ணன் மேலே பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அதனால தான் மிஸ்டர் லோக்கல் படத்தில் சிறைக்கு போகிற காட்சியில் இங்கே தான் சீமானண்ணன், மன்சூர் அலிகான் அண்ணன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு சீனியர்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவார். அந்த அளவுக்கு அண்ணனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் அண்ணன் தம்பி உறவு. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ச்சி அடைந்ததுக்காக ரஜினி சார், சசிகலா மேடம், திருமாவளவன் அண்ணன், சேரன் சார், அமீர் சார், சிவகார்த்திகேயன் நிறைய பேர் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சீமான் அண்ணன் கடந்த ஜூன் 17ஆம் தேதி வெளியிட்ட நன்றி அறிக்கையில் கூட 6 உயிர் இளவல் சிவகார்த்திகேயனுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஃபோன்லேயும் சிவகார்த்திகேயனுக்கு தொடர்பு கொண்டு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலை மேல் தான் சிவகார்த்திகேயனை மதிய விருந்துக்கு அழைச்சிருக்காரு அண்ணன் சீமான். முழுக்க முழுக்க அன்பின் காரணமாக மட்டுமே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அவருக்கு பிடித்த உணவுகள் சமைத்து பரிமாறப்பட்டிருக்கு. அண்ணன் சீமானியனோட மகன் மாவீரன் 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவனோட படிப்பு பற்றியும் பேசிகிட்டு இருந்திருக்காரு. மாவீரனும் நல்லா சிரித்து விளையாடி சிவகார்த்திகேயன் கூட நல்லா ஒட்டிக்கிட்டான். அன்னை கயல்வெளியோட அக்கா மகனிடமும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. அண்ணனோட 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இதுக்கு அரசியல் சாயம்லாம் பூச வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது. இதே மாதிரி சீமானை பற்றி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.